நல்லவர்களுக்கு நல்லவராயிருக்கிற நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க 3 யோவான் 11 நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். துதிக்க சங்கீதம் 1 மற்றும் 2 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பரிசுத்த வாழ்வு வாழ கர்த்தரால் அழைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் அவரை பின்பற்றி வாழ நம்மை அர்ப்பணிக்க கூடிய நல்ல கிருபைகளை கர்த்தர் நமக்கு கட்டளையிட வேண்டும் என்றும், மேலும் அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நம்மில் ஊற்றி கர்த்தர் நம்மை பரிசுத்த வழிகளிலே நடத்த வேண்டும் என்று இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் இன்னும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்காகவும் காத்திருந்து ஜெபிக்கலாம். மேலும் நாம் தீமையை பின்பற்றுகிறவர்களாய் இராமல் நன்மையை பின்பற்றி மற்றவர்களுக்கு நல்ல மாதிரியாக, அதாவது கிறிஸ்துவை வெளிப்படுத்த நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும் இந்த நாளில் நாம் ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, கர்த்தர் நம்மை வேறு பிரித்து பரிசுத்த வாழ்வு வாழ தெரிந்து கொண்டபடியாலும் அவருடைய பரிசுத்தமான வழிகளில் நம்மை நடத்தி வருகின்றபடியாலும் நமக்கு வேதத்தின் மீது பிரியத்தை தந்து வேதத்தை நேசிக்கவும் வாசிக்கவும் அதை தியானிக்கவும் நமக்கு கிருபை செய்து வருகின்றபடியாலும் இந்த நாளில் நாம் கர்த்தரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.